என்ன பேசுறது? பேசலாமா? என்னோட சேனல்ல வந்து நிறைய விதமான வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒவ்வொரு கெட்டப்ல ஒவ்வொரு மாதிரியா ஒவ்வொரு கண்டென்ட்டை வந்து வீடியோவை போட்டிருப்பேன். ஒரு கண்டென்ட்டுக்கு இன்னொரு கண்டென்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு சேனலில் வீடியோ போட்டுருந்தேன். அதில் வந்து ரொம்ப பொலிட்டிக்கலாக இந்த ஜாதிய பிரிவினைக்கு எதிராக, மத பிரிவினைக்கு எதிராக அந்த மாதிரி வந்து அதுக்கு எதிரான ஒரு வீடியோ வந்து போட்டுட்ருப்பேன். ஸோ அது கொஞ்சம் பொலிட்டிக்கலாக பேசணும் அப்படின்னு நான் வந்து நினச்சி அந்த வீடியோ அந்த மாதிரியான வீடியோஸ் வந்து பண்ணிட்டுருப்பேன். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு ஜாலியாக எப்படின்னா, இப்போ ஜாலியாக லைஃபுக்கு தேவையான சில விஷயங்களை வந்து புரிய வைக்கிற மாதிரி ஒரு சேனல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இது 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 எப்படின்னா அப்படியே போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸில் எதாவது நடக்கிறத எடுத்து பேசி அதில் பொலிட்டிக்கலாக பேசுகிற மாதிரி ஒரு நரேட்டிவ்க்குள்ளே இந்த கண்டென்ட் வந்து என்னோடய கண்டென்ட் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் மணின்னு சொல்லி. அந்த வீடியோவிலேருந்து இப்போ ரீசெண்டாக வந்த வீடியோக்கள்லாம் ஒரு பேட்டர்ன் பார்க்க முடியுது. என்னென்னா, கரண்ட் அஃபேர்ஸை பேசுகிறதா இருக்கட்டும், அதுவும் ஒழுங்காக பேசுறது கிடையாது, ப்ராப்பரான ஒரு வேல கொண்டு போவதாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சேனல் க்ரோவாகவும் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். நான் க்ரோங்கிறத தாண்டி எனக்கு வந்து ரொம்ப நேரம் பேசுறது பிடிக்கும், ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கிறது பிடிக்கும். நான் ரொம்ப ஒரு லாங் கண்டென்ட் தான் நான் வந்து க்ரியேட் பண்ண முடியுது. என்னால் ஒரு ஷார்ட்டாக ஒரு கண்டென்ட் வந்து பண்ண முடியல. ஷார்ட்ஸ் அப்படி போனால் ரொம்ப ஷார்ட் ஆகிடுது. ஷார்ட்ஸ் வீடியோ போடுற அளவுக்கு தான் வந்து கண்டென்ட் இருக்குது. பேசினா ஒரு 40 நிமிஷம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரியான சூழல் வந்து இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் காமெடியாக பார்க்குறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணிக்கிற மாதிரியான கண்டென்ட்டை வந்து போடணும்னு நினச்சேன். பட்டு அது மாதிரி இது மாதிரி கடைசியில் வந்து மையக்கருவிலேருந்து விலகி நிற்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொலிட்டிக்கலாக பேசாமல், ஆனால் பொலிட்டிக்கலையும் பேசிட்டு கொஞ்சம் ஜாலியாக, அப்புறம் இதை வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போது ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டோம், இப்படி இருக்கலாம், இது ரைட் இல்லை, இது கரெக்டாக இருக்குமோ, இல்லை அது வந்து சொசைட்டியில் ஒரு பேசு பொருளாக மாறுற இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை ஜாலியாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இனிமேல் வந்து கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். வியூஸு, சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி வந்து ஒர்க் பண்ணுற ஒரு மென்டாலிட்டி எனக்கு வந்து கிடையாது. ஏன்னா அது வந்து இந்த நம்பருக்காக வேலை செய்கிற மாதிரியான ஒரு நெரட்டிவ் என் மைண்டுக்குள்ளே நானே வந்து இப்படியே உருவாக்கிக்கிறதுனால அது எனக்கு என்னமோ சரின்னு படலை. ஆனால் எனக்கு வந்து என்னென்னா, பேசிகிட்டே இருக்கணும், ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கணும். அதனால தான் எடிட் பண்ணுறது ரொம்ப டென்ஷன் ஆகுது, காண்டாகுது. ஏன்னா நான் ரொம்ப நேரம் பேசி வச்சிடறேன். நம்பர்ஸை பார்த்துட்டு அது வந்து என்கிட்ட ஒன்று சொல்லுவோம், இந்த மாதிரியான கண்டென்ட் வந்து போகாது, இல்லை வந்து இந்த மாதிரியான கண்டென்ட் வந்து அதிகமான வியூஸ் போகுது, அப்போ நீ அதையே பேசு அப்படிங்கிற மாதிரி அந்த நம்பர்ஸ் வந்து நம்மகிட்ட பேச ஆரம்பிச்சிடும். அது வந்து என் கண்டென்ட் வந்து பாதிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அது நம்பர்ஸில் அதிகமாச்சுன்னா அதுக்கு இந்த கண்டென்ட் வந்து நிறைய இடத்துக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு சூழல் இருந்தாலும், இப்போ வந்து 80-85 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குதுங்கிற காரணத்தினால, ஸோ இந்த நம்பரை வந்து ஒரு மைண்டில் எடுத்துக்காமல் நான் வந்து பேசணும்னு நினைக்கிறத பேசலான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஓப்பன் டாக்காக மட்டும் இல்லாமல் இதுலேயும் ஒரு கண்டென்ட் வந்து ஏன் வைக்கக்கூடாது, 2 வீடியோ சேர்த்து ஒரே வீடியோவாக பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னும் உங்களுக்கு தோணலாம். இல்லை வந்து இந்த வீடியோ ஓப்பன் டாக்னு உள்ளே பார்க்க வந்துட்டு என்னுடைய புலம்பலை மட்டுமே நீங்கள் கேட்டு போனால் அது நல்லா இருக்காது இல்லையா? அதனால தான் இது வந்து இந்த வீடியோவில் ஒரு சின்னதாக ஒரு கண்டென்ட் பேசுவோம், இந்த ட்ரெண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெண்டிங்கிறது எல்லா காலகட்டத்துலேயும் இருக்கிற ஒரு விஷயந்தான். ட்ரெண்டிங் மீன்ஸ் இப்போ எது அதிகமாக மக்களால் ரசிக்கப்படுது, மக்கள் வந்து அதை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க, மக்கள் வந்து இதை பற்றி நினைக்கிறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரெண்டாக வருது. அதே மாதிரி ஜென்ரேஷன் மாற்றத்துக்கும் இந்த ட்ரெண்டிங்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. டெக்னாலஜி வளர வளர அந்த ட்ரெண்டிங், அந்த ஃபேஷன் அதெல்லாம் வந்து மாறிக்கிட்டே வரும். இப்போ வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து எடுத்துக்குவோம். இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து ஏன் சில பேர் அதை அடிக்ஷனாக வந்து அதை ஏன் ஒரு அடிக்ஷனாக பார்க்குறாங்கன்னா, அன்வான்ட் கண்டென்ட்டை திருப்பி பார்க்குறோங்கிறது அவங்களுக்கே தெரியுது. அதை வந்து அவங்க நிறுத்தணும்னு ட்ரை பண்ணுறாங்க, அன்இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டும் என்ன தோணுதுன்னா,
என் ஃப்ரெண்டு வந்து ஏதோ பேசுகிறான், அவன் என்ன பேசுகிறானே என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஏதோ ஏதோ ஒரு ஏதோ ஒரு மூவியில் வர சொல்கிறான், இல்லை ஏதோ ஒரு இதில் சொல்கிறான். திடீர்னு வந்து நான் ஏதோ ஒன்று பேசினா வாழ்த்துக்கள் அப்படிங்கிறான். ஏன்டா பச்சை போய் பேசுகிற அப்படிங்கிறான். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி பேசுகிறாங்க, ஆனால் எனக்கு அது புரியல அப்படின்னு நம்ம திங்க் பண்ணும்போது தான் நான் இந்த ட்ரெண்ட்லேருந்து மிஸ் ஆகிறேன் அப்படின்னு அவனுங்களுக்கு வந்து தோண ஆரம்பிக்குது. இந்த இன்ஸ்டாகிராம் வந்து இந்த ட்ரெண்டிங் இந்த இதுலேருந்து வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லி, இல்லை இந்த இன்ஸ்டாகிராம் அடிக்ஷன்லேருந்து வெளியே வந்துடும்னு சொல்லி ட்ரை பண்ணுற எல்லாத்துக்குமே நான் ஏன் ட்ரெண்டிங்கில் இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்டில் வந்து ஸ்டாப் ஆகிடுறாங்க. இப்போ நீங்கள் ட்ரெண்டிங் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நான் கேட்க போகிறேன். ஏன்னா இந்த ட்ரெண்டிங்கிறது எவனுக்கோ ஒருத்தனுக்கு வியூஸ் வருது, இல்லை இதை போட்டால் ஃபாலோவர்ஸ் வியூஸ் வருதுங்கிறனால டு கிரியேட்னு சொல்ல முடியாது, அதில் அப்படியே ஃப்ளோ பண்ணுறாங்க, அதில் அப்படியே மில்க் பண்ணுறதுப்பாங்களா அந்த மாதிரி அதில் அப்படியே போகிறாங்க ஒவ்வொருத்தங்களா. அதுலேயே எல்லாரும் ஒரே கணக்கில் குதிக்கிட்டாங்கிற மாதிரி எல்லாரும் அதிலே குதித்து வைப் பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த வைப் வந்து தேவையா அப்படின்னா அது வந்து தேவையில்லை. ஏன்னா நான் வந்து இந்த டிக்டாக்ல வடிவேல் காமெடியை போட்டுட்டு அது டப் ஸ்மாஷ் பண்ணுறது வந்து, அதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு பாட்டு வருமே, இருக்கையில் பதியட உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிக்டாக்ல ஒரு சாங் வரும். அதுக்கப்புறமேட்டு இந்த மிக்கே காவாலி அந்த சாங்கு, அதுக்கப்புறம் நிறைய அந்த சாங்கில் இருந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற இந்த டான்ஸ் நாய் டான்ஸ், அதில் ஏஐ கிரியேட் பண்ண இந்த வீடியோ, இது வரலுமே ட்ரெண்டிங்கை வச்சுட்டு அதை பற்றி ஜாலியாக பேசிட்டு இருக்கிறதுனால நம்மளோட லைஃப் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ப்ராக்ரஸ் ஆகுமானா ஆகாது. ஆனால் ஆகாதுன்னு தெரிஞ்சால் நம்ம குவிட் பண்ணுறோம். ஆனால் இந்த சர்க்கிள்குள்ளே வந்து நம்ம பேசணும், நம்ம ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனாலயே மறுபடியும் அந்த வேலையில் போய் உழுவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து என்ன வந்து ஒருத்தன் சேஞ்ச் திங்ஸ் பாரு, நான் ப்ரீமியம் நான் போட்டுருந்தா அது அக்கௌண்ட் தரேன் நீ பாருன்னா, அது வந்து ஒரு நல்ல வெப் சீரிஸு, அது போய் பாரு அப்படின்னு எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணான். நான் இதுவரையும் பார்க்கவே இல்லை. பார்த்து அவனோட லைஃப்லேயே எந்த ப்ராக்ரஸ் இல்லை, பார்க்காத என் லைஃப்லேயே எந்த ப்ராக்ரஸ் இல்லை. ஸோ இந்த ட்ரெண்டிங்க்கு வந்து எல்லாரும் அடாப்ட் ஆகுறதுங்கிறது ஏதோ தேச உணர்ச்சி மாதிரி எல்லாருமே அதை பார்க்குறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது, அது தேவையுமே இல்லை. எங்களுக்கு எந்த விஷயமே பேசுறது கிடைக்கலாம், இந்த விஷயத்தை போட்டு மின்னிட்டுரு அப்படிங்கிற மாதிரி இதை போட்டு உருட்டுறது தான். இந்த ட்விட்டரில் கூட நேசமணிக்கு போட்டு இது பண்ணியிருந்தாங்களா, அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா போட்டு உருட்டும் போது எல்லாரும் ஒன்றா உருட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே வந்து ட்ரெண்டிங் ஆகுது. அதை வந்து நோட் பண்ணி நிறையா கிரியேட்டர்ஸ் வந்து திருப்பி அதே போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இட்ஸ் ட்ரெண்டிங் அப்படிங்கிற மாதிரி மாறுது. இந்த ட்ரெண்டிங் பின்னாடி நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமுமே கிடையாது. ஒருத்தன் வந்து ஏஐயில் இந்த மாதிரி ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் ஒரு ஃபோட்டோ போட்டான், நானும் அதை போடணும். ஏன் போடணும், எதுக்காக போடணும்? நான் ஏன் வந்து அந்த 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 ஒரு பாக்ஸ்க்குள்ளே என் லைஃப் வந்து ஏன் நான் அடைக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு அந்த தாட் வந்து வருதா இல்லையான்னு தெரில. பட் எனக்கு அப்படி வருது. எது வந்து இப்போ ட்ரெண்டிங்கோ நான் அதுக்குள்ளே போய் விழுந்துடணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்கு முன்னாடி போய் உள்ளே விழுந்துட்டுருக்கோம். ஏன்னா எல்லாரும் இதை பண்ணுறாங்க அப்படின்னு. இதுலேயே இன்னொரு சைடு என்னென்னா, நான் வந்து இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து அதுக்குள்ளே போனாவே வந்து அடிக்டாக இருக்குது, நான் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு பேசுகிறதுமே சரி கிடையாது. மீன்ஸ் அதுவுமே ஒரு ரைட் வே கிடையாது. நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ரெட்டுக்கும் போகாமல் ஃபுல்லாக க்ரீனுக்கு போகாமல் ஒரு நியூட்ரல் பாயிண்ட் எடுத்து உங்களால் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சாதான் அது வந்து ஒரு நல்ல ஹேபிட்டாகவும் இருக்கும். எப்படின்னா இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப நேரம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கேன், இந்த மாதிரியான சின்ன ட்ரெண்டிங்கில் எது போகுது அதை முன்னாடி போயிட்டு அது கமெண்ட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவனும் நடப்பான், நான் உட்காந்து பார்த்துட்டு இதெல்லாம் நான் இதை பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராம் டெலிட் பண்ணிட்டு ரொம்ப கம்யூனிகேஷன் இல்லாமல் ரொம்ப தள்ளி அப்படி இருக்கிறதுமே வந்து ஒரு விதமான பிரச்சனை தான். ஏன்னா உங்களுக்கு லைஃப்பில் உங்களுக்கு லைஃப்ங்கிறது அனுபவிக்கிறது மீன்ஸ் எல்லா விதமான ஃபீலிங்கையுமே நீங்கள் வந்து டு ஃபீல். லைஃபுங்கிறது சில விஷயங்களை தப்பு பண்ணி கற்றுக்கிறது தான். அதே மாதிரி எல்லா விஷயமும் தப்பு பண்ணி கற்றுக்க முடியாது. நான் வந்து ரொம்ப சின்ன விஷயங்களுக்கு சொல்கிறேன். நான் அதில் போனால் ஸ்க்ரோல் அதிகமாக பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுற ஹேபிட்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கணும். அது இல்லாமல் இருந்தால் நான் இதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இருக்காமல், அது இருந்தாலும் நான் செல்ஃப் கண்ட்ரோலோட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹேபிட்டுக்கு அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காங்க.
ஏன்னா அப்படி இருக்கிறது தான் வந்து உங்களால் வந்து இது இன்ஸ்டாகிராமோட இன்னும் அடிக்டிவான ஒரு ஆப் வரும்போது அதில் போய் நீங்கள் மாட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்கில் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய பேர் இருக்காங்களா, இன்ஸ்டாகிராம் ரொம்ப அடிக்டிவ், அதோட ஆப்பில் இருந்து லோகோ இருந்து நோட்டிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப அடிக்டிவாக பில்டு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. அவன் வந்து அவனுடைய கம்பெனியோடைய ரெவன்யூ அதிகம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான வேலைகள் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அது உண்மைதான். பட் உங்களோட லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு விஷன் இருக்குது. அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணனா அந்த இடத்துக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். நான் வந்து இன்ஸ்டாகிராம் பார்க்க உங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கலாம். இன்ஸ்டாகிராம் வந்து நான் ஏன் இந்த மாதிரி வந்து என்னோட டெய்லி ரொட்டீனை நான் இந்த மாதிரி மாற்றிக்கூடாது, இல்லை என்னுடைய ஹேபிட்டை வந்து நான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கூடாது, அதில் சொல்கிற ஏதோ ஒரு விஷயங்களை நான் வந்து என் லைஃப்பில் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான நல்ல விஷயங்களை நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து எடுத்துக்க முடியும். அதையும் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாத மனிதர்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து பேலன்ஸாக இருங்க. ரொம்ப நேரம் ஸ்க்ரோல் பண்ணுறதும் பிரச்சனை தான். நான் இன்ஸ்டாகிராமே வேண்டாம்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுமே பிரச்சனை தான். நீங்கள் வந்து ஒரு ஆப்பு அதுக்கு வந்து நான் இவ்வளோ தான் நான் டைம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனில் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். அடுத்து என்னென்னா இதனால் நடக்கிற பிரச்சனைகள்னால் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இந்த டூம் ஸ்க்ரோல் பண்ணுறது, பிரெயினில் வந்து எந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் மாறுது, ADHD வர்றதுக்கான பல வந்து வாய்ப்புகள் இருக்குது, அந்த மாதிரி நிறையா வந்து சொல்கிறாங்க. பட் நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இந்த சின்ன குழந்தைங்கலாம் யூஸ் பண்ணுறாங்க. சின்ன குழந்தைங்க அதாவது 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களே வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. பார்த்துட்டு வாழ்க்கையில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, இதில் வந்து யாரெல்லாம் இன்ஸ்டாகிராமில் கொண்டாடப்படுறார்களோ அவர்களை வந்து அவர்கள் போல் மாறினா நம்மளும் காசு சம்பாதிக்கலாம், நம்ம வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிடலாண்டே அப்படிங்கிற மாதிரியான மனநிலையை வந்து வச்சிட்டு இருக்காங்க. இது வந்து ரைட்டாக தப்பாங்கிறத தாண்டி ரொம்ப இன்டலெக்சுவலான பர்சன்ஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஃபேமஸ் ஆகிறது கிடையாது. ஸோ ஃபேம் தான் வந்து லைஃப்பில் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து இந்த யங்ஸ்டர்ஸு, ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஃபேம் ஆனால் ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு வந்துடுறாங்க. பட் அப்படி கிடையாது இல்லை. இப்போ ஃபேமாக இருக்கிற சில இன்ஃப்ளூயன்சர் இருக்கலாம், முட்டாள்தனமாக பண்ணிட்டு ரேஜ் வெயிட் பண்ணிவிட்டு சம்மந்தமே இல்லாமல் சொசைட்டியில் ஒரு ஆர்கியூமெண்ட்டை க்ரியேட் பண்ணி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து இந்த அவங்க பக்கம் ஐபால் திரும்புறதுனால அவங்க ஃபேமஸாக இருக்கலாம். ஆனால் அது வந்து இன்னொருத்தங்களுக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக இருந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலேயே வந்து இன்ஸ்டாகிராமை நான் ஒரு லிமிட்டட் டைம் அண்ட் லிமிட்டடு ஐடியாலஜி, இதை மட்டும் தான் பார்க்கணும், இவங்களை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோடைய நான் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்களும் அந்த மாதிரி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்காமல் குறிப்பிட்ட சில கண்டென்ட் மட்டும் நான் வந்து கன்சியூம் பண்ணுவேன் அப்படின்னு இருங்க. நான் வந்து டெய்லியும் ஒரு 15 நிமிஷம் மட்டும்தான் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு மேலே நீங்கள் உங்கள் பொழப்பு பாருங்கள். ஒருவேளை உங்களால் பொழப்பு பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து எதையோ ஒரு விஷயத்தை லைஃப்பில் தொலைச்சிட்டு உங்கள் இன்ஸ்டாகிராமில் எதையோ ஒன்று தேடிட்டு இருக்கிறீங்க. அதான் உண்மை. நீங்கள் இன்ஸ்டாகிராமை இன்ஸ்டால் பண்ண நாள்லேருந்து இன்றைக்கி ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கலும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை தொலைச்சிட்டு அந்த ரீல்ஸில் தொலைவிட்டு இருக்கீங்க. நீங்கள் எதெல்லாம் ரசிக்கிறீங்களோ அதை லைக் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து எதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்கலையோ அது கமெண்டில் போய்ட்டு திட்டுறீங்க. பட் ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அங்கே தேடிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பண்ண நினச்ச உங்கள் வாழ்க்கைக்குள்ளே மறைஞ்சிருக்கிற உங்களுக்கு ஆசைகள் இருக்கிற விஷயங்களை வந்து செய்ய முடியாமல், இல்லை அது என்னன்னே தெரியாமல் நீங்கள் தேடிட்டு இருக்கிறீங்க. ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் 20 நிமிஷம் மட்டும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிவிட்டு மற்ற நேரங்களில் உங்களே நீங்கள் போர் அடிக்க வச்சுக்கோங்க. ஏன் இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்சு தான் இருக்கும். ஸோ உங்களை வந்து போர் அடிக்க வச்சுக்கோங்க. இந்த சோசியல் மீடியா நாய்ஸ்லேருந்து உங்களை வந்து நீங்கள் தனிமைப்படுத்திக்கிறதுனால உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு வாய்ஸ் வந்து உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும். உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு வழியை காமிக்கும். நீங்கள் வாழ்கிறதுக்கு, உங்கள் லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு போகிறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு வழியை காமிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தா டஸ் நாட் மேட்டர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். இந்த ட்ரெண்டிங்லாம் பார்த்தாக்கா நான் ஏன் வந்து இந்த ட்ரெண்டிங்கில் இருக்கணும்னு உங்களுக்கு தோற ஆரம்பிச்சிடும். அவன் போடுறான்னா உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி, உங்களுக்கு பைத்தியம்னு சொல்ல வரல, பட் உனக்கு என்னப்பா அப்படின்னு உங்களுக்கு அந்த மென்டாலிட்டி வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு என்னப்பா நீ பைத்தியம் அப்படிங்கிற மென்டாலிட்டி வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும்.
நீங்கள் வந்து அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டீங்க. ட்ரெண்டானா போயிட்டு இந்த விஷயம் ட்ரெண்ட் ஆகிருக்கு, நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணணும், நம்ம இந்த ட்ரெண்டுக்குள்ளே இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நீங்களே வந்து உங்களை பிடிச்சி புஷ் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். ஓப்பன் டாக்னு உள்ள பார்க்க வந்துட்டு இதில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கற்றுட்டு போகிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். இதெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் வந்து பேசணும்னு நினச்சேன். ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.